ஈஸ்வரா குரு தேவா. அகத்தியமா மகரிஷி அருளிய விநாயகர் தத்துவம் என்ற புத்தகத்திலிருந்து பாறைகளின் சத்து காளான்களாக மாறும் நிலை. பாறைகளின் சத்து காளான்களாக மாறும் நிலை. உள்ற போலாம். அன்று மெய் ஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி இனி பார்ப்போம். இன்று ஒரு அணுவின் ஆற்றல் மிக்க சக்திகள் எப்படி உருப்பெற்றது என்பதை அறிவோம். நமது பூமியை எடுத்துக்கொள்வோம். பூமிக்குள் பாறைகள், மண், உலோகங்கள் பல ஆங்காங்கு அடுக்கடுக்காக ஒன்றுடன் ஒன்று பிணைந்து பூமியாக இருக்கின்றது. பூமி தனக்குள் எடுத்துக்கொண்ட வெப்பத்தின் தன்மை கொண்டு அந்த வெப்பம் இந்த பூமிக்குள் மறைந்திருக்கக்கூடிய அனைத்து உலோகங்கள், பாறைகள், பாறைகளில் எத்தனையோ வகைகள், எண்ணிலடங்கா மண் வகைகள், எண்ணிலடங்காத உலோகத்தன்மைகளும் நம் பூமிக்குள் புதைந்து இருக்கின்றன. அப்பொழுது பூமிக்குள் நடு மையமாக இருக்கக்கூடிய வெப்பம் இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியையும் அந்த வெப்பத்தினால் உருப்பெற்று பூமியாக வளர்ச்சி பெற்றாலும் இந்த பூமிக்குள் இருந்து இந்த சத்தின் தன்மையை பூமிக்கு வெளியில் ஆவியாக வெளிப்படுத்துகின்றது. அது தன் சத்தின் தன்மையாக, உதாரணமாக இன்று நாம் ஒரு பொருளை பாத்திரத்தில் போட்டு எத்தகைய பொருளை கலந்து வேக வைக்கின்றோமோ நாம் கலந்த பொருளின் தன்மைக்கு ஒப்ப அது ஆவியாக வெளிப்படுகின்றது. இதை போன்றுதான் பூமிக்குள் எத்தனையோ வகையான பாறைகள் படிந்து அது ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும் பொழுது அதனின்று வெளிப்படும் அந்த ஆவியின் சத்தை பூமிக்கு வெளியில் வெளிப்படுத்துகின்றது. அப்பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்த அலைகள் பூமிக்குள் ஊடுருவி வரும்பொழுது, பூமியுடன் மோதும் பொழுது பூமி வெப்பமாகின்றது. அந்த வெப்பத்தின் தன்மைகள் பூமியின் ஈர்ப்பிற்குள், நடுவிட்டத்திற்குள் அந்த வெப்பங்கள் கலக்கின்றது. ஆனால் ஊடுருவி செல்லும் பொழுது பூமிக்குள் இருக்கக்கூடிய பல உலோகங்களும் பொருள்களும் உருப்பெற்று ஜீவன் பெறுகின்றது. அதிலிருந்து வெளிப்படும் அந்த சத்தின் ஆவி நிலைகள் வெளிவருவதை சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்தங்கள் தனக்குள் கவர்ந்து கொண்டு அலை அலையாக பூமியில் படருகின்றது. சாதாரணமாக இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு உலோக படிவத்தில் இருந்து வரக்கூடிய ஆவியின் சத்தை வெப்பகாந்த அணு தனக்குள் கவர்ந்து கொண்டு பூமிக்குள் மீண்டும் அலை அலையாக செல்கின்றது. அதேபோன்று
ஒரு சுண்ணாம்பு பாறையில் இருந்து வெளிப்படும் அந்த ஆவியின் சத்தை வெப்பகாந்தங்கள் தனக்குள் அந்த சத்தை கவர்ந்து அலை அலையாக இந்த பூமிக்குள் படருகின்றது. இதைப்போல் எண்ணிலடங்கா தங்கம், வெள்ளி, மற்ற கனிவர்க்கங்கள் இதை போன்றவைகள் வெளிப்படும் பொழுது அவைகள் வெப்பகாந்த அணுக்கள் தனக்குள் கவர்ந்து அலை அலையாக பூமிக்குள் பரவி சுழன்று கொண்ட பொழுது ஒரு சுண்ணாம்பு பாறையின் வெளிப்படும் சத்தை ஒரு வெப்ப அணு தனக்குள் கவர்ந்து இருந்தால் அந்த அலையுடன் கலந்து இன்னொரு சுண்ணாம்பு பாறை இதை போன்று இன்னொரு அணுவுக்குள் அந்த சுண்ணாம்பு சத்தை இழுத்து கொண்ட அணுவும் முந்தைய அணுவும் இரண்டு அணுக்களும் மோதும் நிலை ஏற்படும் பொழுது இரண்டு வெப்பமும் இரண்டு காந்த அணுக்களும் ஒன்றாக சேர்ந்து இணைக்கப்படும் பொழுது காந்தத்தின் வெப்பத்தின் வலு கூடுகின்றது. அந்த சமயம் சுண்ணாம்பு சத்தின் நிலையும் இதே இனத்தின் சத்து வலுகொண்டதாக மாறுகின்றது. இவ்வாறு 10 அணுக்கள் தனக்குள் மோதி அது நகர்ந்து செல்லும் அணுக்கள் வெப்பமும் காந்தமும் தனக்குள் இணையும் சக்தியாக இணைந்து கொள்கின்றது. அதே சமயம் இந்த சுண்ணாம்பு சத்தின் தன்மை சேர்ந்து கொண்ட அந்த அணுவும் ஒரே இனத்துக்குள் கூடிய பின் 10 அணுக்கள் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது காந்தத்தின் சக்தி அதிக ஆற்றல் கொண்டதாகவும் அதே சமயம் வெப்பத்தை அதிகமாக உருவாக்கும் ஆற்றல் கொண்ட அணுவாகவும் உருவெறுகின்றது. அவ்வாறு உருபெற்று செல்லும் பொழுது மற்ற கரும்பாறைகளாக உருவரும் அந்த சத்தின் தன்மை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அணுக்களுடன் மோதும் பொழுது இந்த அணுவும் அந்த அணுக்குள்ளும் இரண்டும் மோதியவுடன் அந்த கரும்பாறைகளின் சத்தும் இந்த சுண்ணாம்பு பாறையின் சத்தும் 10 அணுக்களின் தன்மை கொண்டது. ஆனால் அந்த ஒரு அணுவின் தன்மை இதற்குள் சேர்ந்தவுடன் சுண்ணாம்பு சத்துக்குள் சேர்ந்தவுடன் இது விழுங்கி சுண்ணாம்பு சத்துக்குள் கலந்து விடுகின்றது. 11 வெப்பகாந்த அணுக்களின் தன்மையும் சேரும் பொழுது ஒரே அணுவாக மாறுகின்றது. அதனுடைய ஆற்றலும் கூடுகின்றது. கரும்பாறையின் சத்து இந்த அணுவுக்குள் கலந்தபின் இதை விழுங்கி இதனுடைய ரூபம் தெரியாமல் ஆகிவிடுகின்றது. இதனுடன் கலந்து விடுகின்றது. இதைப்போன்று ஒரு விஷ தாது பொருட்களிலிருந்து ஒரு விஷமான சத்தை தனக்குள் எடுத்துக்கொண்ட அணுக்கள் மோதும் பொழுது இந்த விஷத்தின் தாது சத்தின் அணுக்கள் இந்த சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கொண்ட அணுக்களுடன் கலந்து அது ஒரு அணுவாக மாறுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி அந்த விஷத்தின் சத்து கொண்ட சுண்ணாம்பு பாறையின் சத்துக்குள் கலந்தவுடன் அந்த விஷ தாதுவின் சத்தான அந்த தாது சத்தினுடைய அணுக்கள் இந்த சுண்ணாம்பு சத்தை கவர்ந்து கொண்ட அணுக்களுடன் மோதும் பொழுது இணைந்து துரித ஆற்றல் கொண்டு சுழற்சியின் வேகம் கூடுகிறது. அதனால்தான் சுழற்காற்றுகளாக நாம் பார்க்கின்றோம். இந்த பூமியிலே இதைபோன்று சுழன்று ஒன்றால் ஒன்று துடிக்கும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. இப்பொழுது சாதாரணமாக நாம் நெருப்பிலே ஒரு பொருளை போடும் பொழுது அந்த பொருளின் சத்துக்கு தக்கவாறு அது எரிவதை பார்க்கலாம். அது சுழற்சியாகவும் வேகமாகவும் அதன் சுழற்சியின் நிலை கொண்டு நெருப்பின் நிலைகள் சுழற்சியாகும்.
இதேபோன்றுதான் ஒரு வெப்பகாந்த அணு தனக்குள் எடுத்துக்கொண்ட விஷமான சத்துக்களை தனக்குள் கவர்ந்து கொண்டால் அந்த அணுக்கள் மோதும் நிலை கொண்டு பல அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுது இத்தகைய சுழற்காற்றுகள் தோன்றும். இந்த அலைகளும் சாதாரண சுண்ணாம்பு பாறையின் கவர்ந்து கொண்ட அந்த அணுவின் அலைகள் இரண்டும் மோதும் பொழுது இத்தகைய நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறு சேர்த்த அந்த விஷத்தின் தன்மை கொண்ட அந்த சுண்ணாம்பு சத்தை எடுத்துக்கொண்ட அணுக்கள் அதற்குள் கலந்து ஒன்றுக்கொன்று ஐக்கியமாகும் பொழுது வெப்பமும் காந்தமும் அதிகமாகின்றது. இதற்குள் விஷம் கலந்தபின் துடிப்பின் நிலைகள் அதிகமாகின்றது. இதை போன்று பல நூற்றுக்கணக்கான சத்தின் தன்மையை எடுத்துக்கொண்ட அலைகள் ஒன்றுக்கு ஒன்று மோதி ஒரு அணுவாக விளையப்படும் பொழுது அந்த சத்தின் ஆற்றல் உருமாறுகின்றது. நாம் குழம்பில் பல சுவை கொண்ட பொருட்களை போட்டு ஒரு சுவை கொண்டு வருவது போல இப்படி பாறைகளின் சத்துக்களை பல அணுக்கள் விழுங்கி பல அணுக்கள் மோதி பல அணுக்களின் தன்மை கொண்டு ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும் பொழுது நூற்றுக்கணக்கான உணர்வின் சத்துக்களை சேர்த்து மீண்டும் பூமியின் ஈர்ப்புக்குள் படுகின்றது. அவ்வாறு படும் அந்த அணுவின் தன்மைதான் நீரும். அதற்குண்டான கால வெப்ப நிலைகளுக்கு ஒப்ப நீரின் சத்தின் தன்மைக்கு ஒப்ப அங்கே குவிந்து கிடைக்கக்கூடிய மண்ணுக்குள் மண்ணாக படர்ந்து கிடக்கும் தூசுகளுக்கு மத்தியில் பதிவாகி அந்த பதிவான நிலைகள் மீண்டும் மின்னலும் மலை மேகங்களும் தாக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் பல உணர்வுகளை எடுத்துக்கொண்ட அந்த அணுவின் ஆற்றல் இந்த மின்னல் தாக்குவதால் வீறு கொண்டு எழுந்து அந்த அணுவின் துடிப்பாகின்றது. ஏனென்றால் ஒரு நூற்றுக்கணக்கான உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்து அந்த வெப்பத்தின் தன்மை காந்தத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது மின்னலின் தாக்குதல் இங்கு எதிர்நிலை கொண்டு வெப்பம் அதிகமாகி அது துடிக்கும் நிலைகள் கொண்டு அந்த காந்தம் இந்த கதிரியக்க சக்தியை மின்னலின் ஈர்ப்பை நுண்ணிய அலைகளை இழுத்து கொள்கின்றது. இதற்குள் துடிப்பாகி துடிப்பின் சக்தி கொண்டு காளான்களாக தோன்றுகிறது. இதுதான் ஆரம்ப நிலை. காளான்களாக தோன்றி அதனின் சத்துக்கள் வெளிப்படுத்தும் பொழுது இதைப்போன்றே பாறைகளில் இருந்து வெளிப்படும் சத்தை வெப்பகாந்தங்கள் தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது. இதைப்போன்று காளான்களில் இருந்து வெளிப்படும் சத்தை அது தனக்குள் கவர்ந்து இந்த அணுக்கள் அலையாக சென்று இதைப்போன்றே பல பாறைகளின் சத்தும் பல உலோகங்களின் சத்தும் சேர்த்து கொண்ட அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி அணுக்கள் ஒன்றாக கலந்து பல ஆயிரக்கணக்கான அணுக்களின் தன்மைகள் பல உணர்வுகளை எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு அணுவும் பலவிதமான உணர்வுகள் சேர்த்து கொண்ட அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கவர்ந்து அந்த அலைகளுடன் மோதி ஆயிரக்கணக்கான அணுவின் சத்தும்
1000 விதமான உணர்வின் சத்தும் சேர்க்கப்படும் பொழுது ஆற்றல் மிக்க அணுவின் தன்மை பெறுகின்றது. இவ்வாறு அது பூமியிலே படர்ந்து வரும் பொழுது அதற்கு தக்கவாறு புல், பூண்டு மற்றும் தாவர இனங்கள் வளர்ச்சி பெறுகின்றது. பூமியில் இவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்த அந்த உணர்வின் சத்தை இந்த பூமிக்குள் மரம், செடி, கொடிகள் உருவாகின்றது. இதுபோன்றுதான் பேரண்டத்தின் நிலை. இதுபோன்றுதான் பேரண்டத்தின் நிலைகள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அன்பான அன்பர்களே, இந்த பதிவை ஓர் எண்ணமாய், ஓர் உணர்வாய், குரு உணர்வாய் கண்கொண்டு கண்ணின் நினைவை புருவ மத்தியில் செலுத்தி கூர்மையாக கேட்கும் பொழுது அற்புதமாக புரியும். இதை விட ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு அருமையாக சொல்லியிருக்காங்க. மெய்ஞானத்தை அறிவோம், மெய்ப்பொருளை அடைவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம்.